தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 11ஆம் திருமுறையிலே சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்திருக்கின்ற ஒரு பாடல். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திருக்கும், மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளிக்குன்றம், தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை தனை கண்ட, என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈசனுக்கே. இதிலே கடைசி வரி மிக முக்கியமான வரி. பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திருக்கும். பொன்னார் மேனியனே தேவார வரிகள் சொன்னும். தேவார வரிகள் சொல்லும் அல்லவா, பொன்னார் மேனியனே புலித்தோளை அரைக்கசைத்து. பொன் போன்ற மேனி முதல் வரி. இரண்டாவது வரி, மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை. பொன்னார் மேனியனே புலித்தோளை அரைக்கசைத்து, மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்வொன்றை அணிந்தவனே. மின்னார் செஞ்சடை, அதைத்தான் இங்கே சேரமான் பெருமாள் நாயனார் சொல்லுகிறார். மின்னலை போன்ற மின்னுகின்ற வீழ் சடை, படர் சடை, நீள் சடை, அதான் மின்னார் செஞ்சடை. மூன்றாவது வரி, காளை வாகனத்தின் மேலே அமர்ந்திருக்கிறார். அந்த காளை வாகனம் வெள்ளி குன்றம் போல இருக்கிறது. வெள்ளி குன்றம், தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை. இப்படி எருதின் மேலே காளையின் மேலே வெள்ளிக்குன்றம் போன்ற காளை வாகனத்தின் மேலே பொன் போன்ற மேனி கொண்ட சிவபெருமான் மின்னலை போல் மிளிர்கின்ற செஞ்சடையோடு அமர்ந்திருக்கிறார். என் வண்ணம், அங்கேதான் கடைசி வரி. நாம் இதை ஒரு உட்பொருளோடு காண்கிறோம். என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனே. நான் என்ன நினைக்கின்றேனோ அதையே நினைக்கின்ற இறைவன். நாம் இறைவனோடு ஒன்று இருத்தல் மெய்ஞானம், பரஞானம். அகம் பிரம்மாஸ்மி, நான் பரம்பொருள். இதுதான் மெய்ஞானம். இறைவனோடு ஒன்றி இருத்தல். நான் என்னவாக நினைக்கின்றேனோ அதுவாகவே ஆவாய். நீ என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆவாய் என்று கீதை சொல்லுதே. நான் என்னவாக நினைக்கின்றேன் அதுவாக ஆவதற்கு இறைவனும் நினைக்க வேண்டும். என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனே. செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவன், செச்சை மலர்புரை மேனியன், திருப்பெருந்துறை உறைவான், நிச்சம் என நெஞ்சில் மண்ணி யான் ஆகி நின்றானே. யார் யான் ஆகி நின்றான்? சிவபெருமான் யான் ஆகி நின்றானே. இதுதான் என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனே. திருவாசகம் சொல்லும் அல்லவா, வேண்டும் பரிசொன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, எனக்கு என்ன வேண்டும் நீ அறிவாய். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. வேண்ட முழுதும் தருவாய். நான் அதான் என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம்.
எனக்கு என்ன வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதையே நீ நினைப்பாய் எனக்கு என்ன வேண்டும் என்று. என் தேவை என்ன வேண்டும் என்று நீ நினைப்பாய். வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ. வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டின் என்னை பணிகொண்டாய். வேண்டி நீயாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டிலல்லால். வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. ஏனென்றால் செச்சை மலர்புரை மேனியன் நெஞ்சில் உறைவான் யானாகி நின்றான். திருவாசகம் சொல்லும் ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து. அப்போ சிவபெருமான் ஊனாய் உயிராய் உணர்வாய் அடியார் உள்ளத்தில் கலந்திருக்கின்ற பொழுது, அடியாரோடு கலந்திருக்கின்ற பொழுது, அடியார் உள்ளத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது அடியாருடைய எண்ணமும் இறைவனுடைய எண்ணமும் ஒன்றாகி விடுகிறதல்லவா. நிச்சம் என நெஞ்சில் மண்ணி யானாகி நின்றான் சிவபெருமான். இந்த 11ஆம் திருமுறை பாடல் அருமையான பாடல். அந்த கடைசி வரி என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈசனே. நான் என்ன நினைக்கிறாயோ, நான் என்ன நினைக்கிறேனோ அதையே எனக்காக இறைவன் நினைக்கிறார். எவ்வளோ பெரிய மெய்ஞானம், எவ்வளவு பெரிய மெய் உணர்வு அடியார்கள் பெறுகிறார்கள். இந்த அடியார்கள் இப்படிப்பட்ட மெய் உணர்வு பெறுவது எவ்வளவு பெரிய பக்தியின் பயன். இறைவனோட ஒன்றி கலந்திருத்தல், இறைவன் அடியார்களோடு ஒன்றி கலந்திருத்தல். ஊனாய் உயிராய் உணர்வாய் அடியார்களோடு கலந்திருத்தல் இறைவன். அதான் அதெந்துவே என்று அருளாயே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே இந்தா வந்துட்டேன் அதெந்துவே என்று அருள்வாயே. இறைவா நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை எண்ணிறக்கேனே. இதுதான் இந்த 11ஆவது திருமுறை பாடல் உணர்த்துகிறது. என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனே. இந்த நிலை நாம் பெற வேண்டும். இந்த மெய்ஞானம் நாம் பெற வேண்டும். இந்த மெய் உணர்வு நாம் பெற வேண்டும். மாணிக்கவாசகர் சொல்வார் அல்லவா, யானாகி நின்றான். அந்த நிலை அடியார்கள் பெற வேண்டும். இந்த பாடலின் உட்பொருள் உணர்ந்து இறைவன் அடியை நித்தமும் திருவடிகளை தொழுது வணங்கி வர வேண்டும். 12 திருமுறைகளை தொடர்ந்து படிக்க வேண்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.